அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வியாக தொண்டியைச் சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு வீடியோவை அனுப்பிவிட்டு இதில் சொல்லப்படக்கூடிய பதில் சரிதானா என்ற அடிப்படையில் கேட்கிறார். அதாவது அவர் அனுப்பிவிட்ட வீடியோ என்னவென்றால், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பிரமத சகோதரர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்வி கேட்டார் என்பதை முதலில் நீங்கள் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அதற்கான பதிலை பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். பேரு அபிராகேஷ். நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கலிமா தைபாவை என்னோட தினமும் அதை நான் சொல்றேன். அதையும் தாண்டி இறைவன் ஒருவன், அவனே சிறந்தவன் அப்படிங்கிற கருத்துல நான் ரொம்ப ஆழமா இருக்கிறேன். அதையும் தாண்டி மனிதர்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்குது. திருக்குர்ஆனோட வார்த்தைகளை மதிக்கிறேன். புனித சுல் அவர்களோட வாழ்க்கை கதையெல்லாம் படிக்கும்போது எனக்கு கண்ணீரே வந்திருக்கு. அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இருக்காரு. அண்ட் அவர் தான் இறை தூதர் அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புறேன். ஆனா எனக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் இல்லை, நான் அந்த குறிப்பிட்ட சமூகத்துல பிறக்கல, குறிப்பிட்ட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணல. எல்லா பெயரும் எல்லா செயலுமே இறைவன் பெயரால பண்ணாலுமே நான் 5 நேரம் ஒரு நாளைக்கு தொழுகல. நாம எல்லாருமே இறைவனோட பணியாள்கள் தான், அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இறைவனோட பார்வையில நான் ஒரு இஸ்லாமியனா தெரிவனா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்வி. அதாவது இந்த பிற மதத்தை சேர்ந்த அந்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை, முஹம்மது நபி இறை தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன். அதுவும் அவர் கேட்கும்போது சொல்றாரு, இதை நான் தினமும் சொல்லிக் கொண்டு வாழ்கிறேன். இப்ப இத்தகைய நான் தன்னை ஒரு இஸ்லாமியனாக மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தாமல், தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை வெளிக்கொண்டு வராமல், அதாவது தொழுகை நோன்பு போன்ற எந்த வணக்கத்தையும் செய்யாமல் மனதால் நம்பி வருகிறேன். இப்ப நான் இறைவன் பார்வையில முஸ்லிமாக கருதப்படுவேனா என்ற அடிப்படையில் தான் அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த பேச்சாளர், இது இறைவனுடைய பார்வையில் முஸ்லிமாக நீங்கள் கருதப்பட மாட்டீர்கள் என்ற அடிப்படையில விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப இதனால தான் இந்த விளக்கம் சரிதானா என்று இந்த சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க. உலகத்துல ஒருவர் முஸ்லிமாக வெளிப்படுத்தாமல் மனதால் இறைவன் ஒருவன் தான் என்று நம்பி இறைவனுக்கு இணை வைக்காமல் முகமது நபி இறை தூதர் தான் மனதால் நம்பி வாழ்கிறார். அவர் தன்னை முஸ்லிமாகவே வெளியில சொல்லல. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்து மதமோ கிறிஸ்தவ மதத்திலேயோ இருந்தாலும் சரி, தன்னை முஸ்லிமாக வெளிப்படுத்தாமல் மனதால் நம்பி இருக்கிறாரு. இப்படி இருக்கலாமா? இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்று கேட்டால் அனுமதி இருக்கிறது. அதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் மக்காவிலிருந்து நீங்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு போங்கன்னு ரசூலுல்லாஹ் அனுப்பிய ஒரு ஊர் தான் அபிசீனியா என்ற அந்த நாடு. அங்கே அந்த நாட்டு மன்னராக நஜாசி என்ற ஒரு மன்னர், அவருக்கு அஸ்ஹமா என்ற பெயரும் உள்ளது. அப்ப அந்த மன்னர் கடைசியில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல இருக்கும்போது பிற்காலத்துல அவர் மரணம் அடைகிறார். யாரு? நஜாசி மன்னர். இப்ப இதை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு தெரிவிக்கிறான். அப்படி தெரிவிக்கும் போது நஜாசி அந்த மன்னர் தன்னை முஸ்லிமாக வெளியில காட்டிக் கொள்ளவில்லை. மனதால் தான் ஏற்று வாழ்ந்தாரு. வெளிப்படையில என்னவாக இல்லைன்னா முஸ்லிமாக தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, சஹாபாக்களுக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. மாத்தல் யௌம ரஜுலுன் சாலிஹுன், இன்றைய தினம் ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டார். ஃபக்கூமு ஃபஸல்லு அலா அஹீக்கும் அஸ்ஹமா என்ற உங்கள் சகோதரருக்காக நீங்கள் தொழுவுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு
காயிப் ஜனாசா என்ற அந்த தொழுகையை நடத்துறாங்க. நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, வேற ஊர்ல மௌத்தா போன ஒரு நபர் ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக இங்க மதீனாவுல தொழுகை நடத்துறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம், நஜாசி மன்னர் மனதால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், முகமது நபி இறை தூதர் என்பதை நம்பினார். ஆனால் வாழ்க்கையில அதை வெளிப்படையில சொல்லல. ஏனால் அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டம் அப்படி, அந்த இடம் அப்படி. அப்ப தன்னை ஒரு கிறிஸ்தவராகவே மக்களிடையே வாழ்ந்து வந்தவர் மனதால அல்லாஹ்வை நம்பியதனால தான் அல்லாஹ்தான் இந்த செய்தியை அறிவித்து கொடுக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுதாங்களா இல்லையா? இப்ப நாம என்ன கவனிக்கிறோம், வெளிப்படையில காட்டாமல் ஒருவர் மனதால் தன்னை ஒரு முஸ்லிமாக கருதி கொண்டு வாழ்வது அது சரிதான், மார்க்கத்துல கூடும் தான் என்பதை முதல் விளக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மனதால் நம்பி ஒருவர் வாழ்றாரு, அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில முஸ்லிமா என்று பார்த்தால் அவர் முஸ்லிம் தான் என்பதற்கு ஏராளமான குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான சான்றுகளை நாம பார்க்க முடியும். அதுல உதாரணத்திற்கு ஓரிரண்டு செய்திகளை சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்று பிறகு மரணம் அடைகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு அடியார் அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை நம்பி மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள்ல அபூதர் என்ற சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அத்தகைய கலிமாவை சொன்னவர் வைன் ஜனா வைன் சரக்க, அவர் விபச்சாரம் செய்து திருடினாலுமா சொர்க்கம் செல்வார் என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆமா. திரும்பவும் கேட்கிறார் அந்த சஹாபி, திரும்பவும் ரசூலுல்லாஹ் ஆமான்னு சொல்றாங்க. மூணாவது முறையும் கேட்கிறாங்க, மூணாவது முறையுமே ஆமான்னு சொல்றாங்க. அப்போ நாம என்ன விளங்குறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்ன அடிப்படையில ஒருவர் மௌத்தா போகிறார் என்றால் அவர் சொர்க்கம் செல்வார் என்பதற்கு இஸ்லாத்துல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். கூடுதலாக இன்னொரு செய்தியும் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போகக்கூடிய நபர்கள் இடத்துல நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி கொடுங்கன்னு நமக்கு கற்றுத்தராங்க. லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மௌத்தா போகக்கூடிய நிலையில இருக்கிற அந்த நபர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க. ஏனென்றால் எவர் ஒருவர் மன்கான ஆகிரு கலிமத்திஹி லா இலாஹ இல்லல்லாஹு இந்தல் மௌத்தி தஹலல் ஜன்னா யௌமம் மின தஹர், அதாவது மரணம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இறுதி வார்த்தையாக எவர் சொல்லுகிறாரோ அவர் என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் செல்வார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அவர் உலகத்துல நன்மைகள் செய்யாமல் தீமை மட்டுமே செய்து இணை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஏகத்துவ கலிமாவை மட்டும் நம்பியவராக உலகத்துல எந்த வணக்க வழிபாடும் செய்யல, தீமைகள் மட்டும்தான் செய்யறாரு. இப்படி இருந்தாலும் அதுக்கு பகரமாக அல்லாஹ் நரகத்தை கொடுத்துருவான் முதல்ல, கடைசியாக சொர்க்கத்தை கொடுப்பான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இதுல என்ன வார்த்தையை சேர்க்கிறாங்க, யௌமம் மின தஹர், என்றைக்காவது ஒரு நாள் அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொல்றாங்க. அப்போ அவர் செஞ்ச பாவத்திற்கு அவர் விட்ட கடமையான காரியத்திற்கு பகரமாக முதல்ல அல்லாஹ் நரகத்தை அவருக்கு கொடுத்துருவான். அப்ப கடைசியாக சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதை நாம இந்த செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய செய்திகளை பார்க்கலாம். அப்ப நாம என்ன விளங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒருவர் நம்பி வாழ்கிறார், அவர் எந்த மதத்துல வேணாலும் இருக்கட்டும், வெளிப்படையில தான் அவர் முஸ்லிம் காட்டல, அரசாங்கத்துக்கு தான் அவர் முஸ்லிம் தெரியல, அல்லாஹ்ட்ட அவர் முஸ்லிம் தானே. அப்ப மனசு தானே. இன்னைக்கு ஈமான் இஸ்லாம்னு நம்ம ஏன் பிரிக்கிறோம்? ஒருவர் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஈமான் இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாமிய மதத்துல உள்ள ஒருவர் தொழுது நோன்பு வைக்கிறாரு, தான தர்மங்கள் செய்யறாரு, ஆனா ஈமான் இல்ல, அவர் சொர்க்கம் போவாரா? அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில முஸ்லிமா இல்லைன்னு தானே நாம சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலே அவர் முஸ்லிம் இல்லைன்னு சொல்லும் போது இப்ப இந்த பிரமத சகோதரர் என்ன சொல்றாரு, நான் இறைவன் ஒருத்தன் தான், முகமது நபி இறுதி தூதர் தான் என்பதை நான் விளங்கிதான் இருக்கிறேன். ஆனால்
என்னுடைய தன்னை ஒரு முஸ்லிம் என்று வெளிப்படுத்தல உலகத்துல, அதனால நான் இறைவன்ட்டு முஸ்லிமாக ஆவனா என்று கேட்கிறாங்க. அது கூட இறைவன் பார்வையில இவர் முஸ்லிம் தான் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.